அடுத்த தென்னந்தோப்பு ஃபுல்லா வெறும் மட்டையா கிடக்குப்பா. இதுவரை கரும்பு, இந்த குச்சி கிழங்கு இதெல்லாம் அறுவடை செஞ்ச பிறகு அதோட விவசாய கழிவுகள்லாம் இருக்கு, மண்ணுக்கு ரொட்டேட்டர் இருக்கு. இதுக்கெல்லாம் என்னதான் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாய கழிவுகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி துவம்சமாக்கி மண்ணோட மண்ணாக்கி உரமாக்கக்கூடிய நம்ம மல்ச்சரை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த மல்ச்சர் பாத்தீங்கன்னா 2 சைஸ்ல இருக்கு, 5 அடி 6 அடின்னு சொல்லிட்டு நம்ம 2 வேரியன்ட்லயுமே நம்ம பண்ணி தரோம். ஸோ எந்த கஸ்டமர் வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மணிகண்டன் அப்படிங்கிற விவசாயி தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மல்ச்சரை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 6 அடி மல்ச்சர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 6 அடி மல்ச்சர் பாத்தீங்கன்னா 1,50,000 பண்ணி தரோம். அதே 5 அடி மல்ச்சரா வாங்கினீங்கன்னா 1,35,000 பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மல்ச்சரால பாத்தீங்கன்னா இயற்கையா நீங்க உரம்லாம் அதிகம் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஓட்டுறதுனா இயற்கை உரமாகவே அது அமைஞ்சிரும். அதனால வந்து விளைச்சலுமே பாத்தீங்கன்னா நல்ல லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும், லாபம் நல்லா கிடைக்கும். இன்னொன்னு நண்பர்களே பாத்தீங்கன்னா இது வந்து ரொட்டேட்டர் கிடையாது, இது மல்ச்சர். மண்ணை உழுறதுக்கு நீங்க ரொட்டேட்டர் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி விவசாய கழிவுகள் எல்லாம் தூளாக்கி உரமா மாத்துறதுக்கு நீங்க மல்ச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் கான்டாக்ட் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க.